அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த கட்டத்தை பாருங்க. பராசரர் முறையில் ஒரு விதிமுறை சொல்லியிருக்கின்றது. இப்போ நம்ம நட்சத்திரங்களுக்கு தாரா பலன் பார்ப்போம். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். பலன் எடுப்பதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதேபோல் நட்சத்திர பாதங்கள்ல 6 நட்சத்திரத்துக்கு அந்த பாதங்களை கண்டம் தாரை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறார்கள். இதனால் கணக்கில் கண்டாந்தாரம்னு பேர் ஆயிட்டு. உண்மையிலேயே அதில் பேரு கண்டம்தாரை பாதங்கள். அந்த பாதங்களை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா, அசுவினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் எந்த கிரகம் என்றாலும் அதனுடைய காரகங்கள் அங்கே சரியாக வேலை செய்வதில்லை. தேசாபுத்தி ஆந்திரங்கள் வந்தால் கூட அந்த இடம் கொஞ்சம் பாதிக்கும். அதுபோல் இன்னும் 3 நட்சத்திரம் என்னண்டா? ஆயிலியம் கேட்ட ரேவதி, இதோடைய கடைசி பாதம் 4ஆம் பாதம். இதில் ஒரு கிரகங்கள் சாரத்தை வாங்கி 4ஆம் பாதத்தில் நின்றால் அது அந்த ஒரு கண்டந்தாரையை தந்துவிடும். அந்த மாதிரி சாரம் ஏறி புத்தியோ திசையோ நடக்கும்போது இது நடக்கும். சுபகிரகங்கள் லக்ன சுபர்கள் இத பார்த்தா கொஞ்சம் இந்த பிரச்சனை வராத அளவுக்கு அது குறைந்துவிடும். இது நம்ம சாட்டாக பார்த்து கொள்ளலாம். இதுல நிற்கக்கூடிய கிரகங்கள் அப்படி இருந்தால் அவங்க அனுபவத்தை நீங்கள் பாருங்க. அந்த திசையோ புத்தியிலையோ அவருக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும். இது 101 பராசார முறையில் சொல்லப்பட்ட ஒரு மெத்தட் தான் பாருங்க. சில விளக்கங்கள் சொல்கிறேன். அதாவது அசுவனி மகம் மூலம் 1ஆபாத்தில நிற்கக்கூடிய கிரகங்கள் அம்சத்தில் எங்கே நிற்கும் அப்படின்னா மேசத்திரப்பையும் நிற்கும். இது ஒரு கணக்கு. அதே மாதிரி ஆயிலையும் கேட்ட ரேவதியில கடைசி பாதத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் எங்கே நிற்கும்னா மீனத்தில் நிற்கும். அப்போ ஒரு ஜாகத்தை பார்க்கும்போது மேசத்திலேயோ மீனத்திலேயோ அம்சத்தில் கிரகனுண்டாது. டைமாக 4ஆம் பாத்தில்தான் இருக்குன்னு அர்த்தம். இது அசுவனி மகமூலத்தில் மேசத்தில் கிரங்க அம்சத்தில் நின்றால் அது அசுவனி மகமூலத்தில் முதல் பாதத்தை வாங்கியிருக்கேன்னு நம்ம தெரிஞ்சிடலாம். மீனத்தில் இந்த கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் நின்றால் அது புதனுடைய நட்சத்திரமாகிய கடைசி பாதத்தை வாங்கியிருக்குன்னு நினைச்சிக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ அம்சத்தில் நிற்கிய இந்த மேசத்திலேயும் மீனத்திலேயும் நிற்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பார்த்து அந்த கிரகங்கள் புத்தி அந்திரம் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லி ஈஸியாக நம்ம எடுத்துக்கிடலாம். இதுதான் அந்த கணக்கு சார். இது போகணும் நிறைய. இது எப்படி இது கண்டம்தாரியாக வேலை செய்கிறது அப்படின்னா அதுக்கு சில விளக்கங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.